அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ மாங்காய் வச்சு நம்ம மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே 30 கிலோ மாங்காயில் ஊறுகாவும் செஞ்சுருக்கிறோம். எலுமிச்சை ஊறுகாய் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 5 கிலோ மாங்காயில் மாங்காய் தொக்கு எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம 5 கிலோ மாங்காய் எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுருக்கிறோம். இது தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஊறுகான்னு சொன்னாவே தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் மாங்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம டவலில் தொடச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாங்காய் தோல் சீவணும். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல இதை காம்பு கட் பண்ணிவிட்டு நம்ம பீலரில் வச்சு இப்படி தோலை சீவிக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு நான் குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம கிளிமூக்கு மாங்காய் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த குண்டு மாங்காய் கிடைச்சதுனால நான் அதில் செய்கிறேன். நம்ம ஊறுகாய்க்குன்னா அப்படியே தோலோடு கட் பண்ணி போடலாம். தொக்கு செய்யும்போது மாங்காய் தோல் வேண்டாம். அதை நல்லா சீவிட்டு அப்புறம் தான் நம்ம காய் சரவதில் சொரவணும். இப்போ மாங்காயில் நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த காய் சீவுறதுல நம்ம சின்னதில் வேண்டாம், இந்த பெருசில் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவிட்டு நம்ம மாங்காய் தொக்கு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தொக்கு செஞ்ச உடனே இது ஊறணும் அப்படிங்கிறதுல உடனே நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப கிரேவி மாதிரி தான் இருக்கும். இது செஞ்ச உடனே சர்வ் பண்ணலாம். அது ஊறணும் இல்லை நம்ம 2 நாள் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதே போல் இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம். நம்ம எது வேணாலும் இது ஒரு 2-3 நாள் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இது ப்ரெசர்வேட்டிவ்லாம் சேர்த்த தேவையில்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியிலங்கும்போது 1 வாரம் வரைக்கும் தாங்கும் இது. இப்போ நம்ம மாங்காயில் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஊறுகாய்க்கு எடுத்துட்டிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வடசட்டி சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 3 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம். வெந்தயம் வெறுமனை எண்ணெய் இல்லாத வடசட்டியில் வறுத்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நிறையா கூட நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா ஊறுகாய்க்கு இல்லை புளிசாதத்துக்கு எது வேணால் கிளறிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம்.
கடுகு தூள் பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். ரொம்ப இதாச்சுன்னா அது கருகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு போடலை, ஏன்னா இது கரைஞ்சிட்டு இருக்கணும். அதனால் நான் இந்த தொக்குக்கு மட்டும் நான் சால்ட்டு சேர்த்துறேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், அதாவது நான் இப்போ 100 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஊறி நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ 100 கிராம் போட்டுக்கலாம். இப்போ மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும். அந்த போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 கிலோ மாங்காய் தொக்கு எப்படி செய்யணும்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.